Hi friends, welcome to Hindu newspaper analysis in Tamil language. நம்ம இந்த நியூஸ் பேப்பரில் வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணிவிட்டு நியூஸில் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக சொல்லிவிட்டு தென் எக்ஸாம் ரிலவெண்ட்டான பாயிண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிவிட்டு அந்த டாபிக் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நியூஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னா, கார்ப்பரேட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. அதை யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணணும்னா ஜிஎஸ்டியில் பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51A ஓடும், ஜிஎஸ்3ல என்வரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், ஜிஎஸ்3ல எக்கனாமிக் கார்ப்பரேட் கவர்னன்ஸோட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்துன்னா பேப்பர் 4ல ஜிஎஸ்3ல யூனிட் 2 என்வரான்மெண்ட், பேப்பர் 4ல ஜிஎஸ்3ல யூனிட் 2 எக்கனாமிக், தென் பேப்பர் 2 ஜிஎஸ்1 யூனிட் 3 எத்திக்ஸ் கூட லிங்க் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு வாங்க பார்க்கலாம். சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது வந்து சுற்றுச்சூழல் பொறுப்பை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய பங்குதாரர் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் பாதுகாக்க மட்டுமே அவங்களோட பொறுப்பு இல்லை, சமூகத்திற்கும் சேர்ந்து கடமை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எது மாதிரினா ஆர்டிகல் 51AGயில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அடிப்படையான ஒரு கடமையாகும். இது நிறுவனங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறுவனங்கள் வந்து லீகல் பர்சன்ஸ் என்ற அடிப்படையில் இது பொருந்தும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னாங்க. முக்கிய விளக்கம், சிஎஸ்ஆர் மூலம் வந்து சுற்றுச்சூழல் வந்து பாதுகாப்பு வந்து ஒரு சேரிட்டி, அதாவது தொண்டு இல்லை, இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான கடமை. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 51Gயில் சொல்லியிருக்காங்களே, அதனால் இது வந்து எது பேஸ் பண்ணினா பொலிட்டஸ் ஸ்பேஸ் பிரின்சிபல். கார்ப்பரேட்ஸ் வந்து நிறைய வந்து பொல்யூஷன்ஸ் வந்து ஏற்படுத்துவாங்களா, அதை வந்து பே பண்ணணும், அந்த பிரின்சிபலில் தான் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிதி பயன்பாடு வந்து அபாய நிலையில் உள்ள, அதாவது என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் வந்து பாதுகாக்க பயன்படுத்தலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எந்த கேஸில் இருந்துச்சுன்னா கிரேட் இண்டியன் பஸ்டர்ஸ், இந்த கேஸ் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு அப்பீல் பண்ண கேஸ் ரிலேட்டடாக தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த நியூஸ் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து செக்ஷன் 135 கீழே கிரியேட் பண்ணாங்க. இதை வந்து சிஎஸ்ஆரை வந்து சட்டப்படி செலுத்தணும்னு சொன்ன ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நம்ம இந்தியா தான். எந்த நிறுவனங்களாம் இது வந்து பொருந்தனா, நெட்ஒர்த் வந்து 500 கோடிக்கு மேலே இருந்தால், இல்லாட்டி டேர்ன் ஓவர் வந்து 1000 கோடிக்கு மேலே இருந்தாவோ, நெட் ப்ராஃபிட் வந்து 5 கோடிக்கு மேலே இருந்தாவோ இது வந்து பொருந்தும். கட்டாயமாக என்ன பண்ணிக்கணும், ஒரு போர்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும் சிஎஸ்ஆர் கமிட்டி. கடந்த 3 வருஷத்தில் வந்து சராசரி அவங்களோட லாபத்தில் வந்து 2% வந்து சிஎஸ்ஆரில் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிஎஸ்ஆரில் எதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம்னா, வறுமை ஒழிப்பு மற்றும் பசி ஒழிப்பு, கல்வி மற்றும் பெண் அதிகாரம் அளித்தல், சுகாதாரத்தில் வந்து HIV எய்ட்ஸ் நோய்கள் தடுப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், சுற்றுச்சூழலை வந்து நிலைத்த தன்மை ஏற்படுத்தல், பிரதமர் தேசிய நிவாரண நிதி மற்றும் அரசு நலநிதிகளில் வந்து சிஎஸ்ஆர் வந்து அவங்க 2% வர ப்ராஃபிட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த டாபிக்லாம் மட்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொவிஷன் இன் இந்தியா ஆர் கண்டெய்ன்ட் இன், இது வந்து 2014 கேட்ட கொஸ்டின். பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட், இன்கம் டேக்ஸ் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், செபி ஆக்ட். கரெக்ட் ஆன்சர் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்த ஆக்ட். செகண்ட் நியூஸ் கிளிப், சென்ட்ரல் வந்து புவர் பிரிசனர்ஸ் வந்து ஃபைன்ஸ் வந்து பே பண்ணுறதுக்காக கைட்லைன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணியிருக்காங்க, ஈஸி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துருந்துச்சு. இதை யூபிஎஸ்சி சிலபஸ்னா GS2ல பாலிட்டி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், GS2 கவர்னன்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம் ஃபார் வல்னரபிள் செக்ஷன்ஸ், GS4 எத்திக்ஸில் வந்து ஜஸ்டிஸ் ஃபேர்னஸ் கூட லிங்க் பண்ணலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சினா பேப்பர் 2-3ல GS2 யூனிட் 1 இந்தியன் பாலிட்டி, பேப்பர் 2 GS1 யூனிட் 2 சோஷியல் இஷ்யூஸ், பேப்பர் 2ல GS1ல யூனிட் 3ல எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் ஸ்கீம் பற்றி சொல்லியிருந்த தகவலை டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க. சப்போர்ட் டு புவர் பிரிசன் ஸ்கீம், இது வந்து 2023 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. என்னோட எய்ம் என்னன்னா, பிரிசன்ஸ் வந்து அன்ஏபிள் டு ஃபைன் ஆர் பெயில் வந்து ஒரு சிலதாக பே பண்ண முடியாது, எடுக்க முடியாதுன்னு கஷ்டப்பட்டு இருப்பாங்களா ஃபினான்சியலில், அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து என்ன இஷ்யூ இருக்குன்னா, இந்த ஸ்கீம் வந்து ஒழுங்காக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல நிறைய ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில். ஸோ ரிவைஸ் கைட்லைன்ஸ் வந்து இப்போ வந்து இஷ்யூஸ் பண்ணியிருக்காங்க. கீ அப்டேட்ஸ், இப்போ வந்து என்ன புதுசாக அப்டேட் பண்ண ரூல்ஸ் பார்க்கலாமா? ஃபிக்ஸ்ட் டைம்லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சீனியர் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர் கமிட்டியை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நியூ ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஜெயில் சூப்பர் இண்டிபெண்டன்ஸ் இன்ஃபார்ம்ஸ் வந்து டிஎல்எஸ்ஏக்கு வந்து 1 வீக்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். தென் வந்து டிஎல்எஸ்ஏ வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அவங்க சூப்பர் இண்டிபெண்டன்ஸ் சொன்ன இருக்காங்களே அதை வந்து கரெக்டான வெரிஃபை பண்ணணும்.
எம்பவர் கம்யூனிட்டி அது வந்து எய்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா இல்லையான்னு வந்து டிசைட் பண்ணும். அசிஸ்டன்ஸ் எவ்வளோ தரலாம்னா கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ளைஸ் டு கன்விக்டட் அண்ட் எலிஜிபிள் அண்டர் ட்ரையல் பர்சன்ஸ். கரெக்டாக வந்து அந்த டிஎல்சி வந்து வெரிஃபை பண்ணி கரெக்டான பர்சனுக்கு வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கமிட்டி மெம்பர்ஸ் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அதில் வந்து யாருன்னா ஜட்ஜ் இன் சார்ஜ் ஆஃப் பிரிசன் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு நாமினியை வந்து செலக்ட் பண்ணுவார். இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா ஏற்கனவே ஒரு சொன்னது தான். ஓவரால் வந்து ஒரு சிலர் வந்து பே பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இதனால் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மூலம் நம்ம கோர்ட்டில் வந்து எஸ்டர்டே ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தோம்ல நிறைய வந்து ஓவர் க்ரௌடாக இருக்குது. அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எல்லாருக்குமே அப்ளை பண்ணணும்னா நோ. ஒரு சிலர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து வர முடியாது. யாருன்னா அவங்க வந்து அஃபென்ஸ் வந்து பிசிஏ, பிஎம்எல்ஏ, என்டிபிஎஸ், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இதில் பண்ணவங்க வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்காங்க. வந்து க்ரைம் வந்து ஓவராக அதிகமாக பண்ணாங்க. அதாவது டெரரிசம், ரேப், டிராஃபிக்கிங், ஃபோக்ஸோ அவங்களும் வந்து இந்த ஸ்கீமில் வந்து வர முடியாது. இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து யூபிஎஸ்சி 2025ல கேட்ட கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1. In India, prisons are managed by state governments with their own rules and regulation of day-to-day administration of prisons. Statement 2. In India, prisons are governed by Prisons Act 1894, which expressly kept the subject of prisons in the control of provincial government. Which of the following statement is or correct? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் 1. நியூஸ் பேப்பர் போலாமா? அது என்னன்னா சென்ட்ரல் பிளான்ஸ் போர்ட்டல் டு ப்ரொவைட் ஆல் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் சர்வீஸ் ஆன்லைன். ஃபாரஸ்ட் ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் போர்ட்டல் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூபிஎஸ்சினா GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ரைட்ஸ் ஆஃப் எஸ்டி அண்ட் ஃபாரஸ்டர்ஸ்க்கு வரும். GS2 சோசியல் ஜஸ்டிஸ் ட்ரைபல் ரைட்ஸ். GS3ல வந்து என்வரான்மெண்ட் தான் ஃபாரஸ்ட் கவர்னன்ஸ் குறையும். GS4ல எத்திக்ஸ்னா ஈக்விட்டி, ஜஸ்டிஸ், டிக்னிட்டி ஆஃப் மார்ஜினைஸ் கமிட்டி. இந்த மாதிரி 4 பேர்லேருந்து கனெக்ட் பண்ணலாம். தென் டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டா பேப்பர் 3 GS2 இந்தியன் பாலிட்டி கூடயும், பேப்பர் 2 GS1 யூனிட் 2ல சோசியல் இஷ்யூஸ், பேப்பர் 4 GS3 யூனிட் 2ல என்வரான்மெண்ட் கூடயும் லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த இனிஷியேட்டிவ் யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பர்பஸ் என்னென்னா FRA 2000 ஆக்ட் வந்து எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் விண்டோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கீழே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இதனால் வந்து என் ஆன்லைன் வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ரெகனேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஆன்லைன் ஃபில்லிங் ப்ராசஸிங் ஆஃப் FRA கிளைம்ஸ். இது வந்து ஆல்ரெடி யார் பண்ணியிருப்பாங்கன்னா கிராம சபா பண்ணியிருப்பாங்க. கிராம சபா டு ஸ்டேட் லெவலில் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து டிஜிட்டல் டைட்டில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இவ்வளோ வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அந்த ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோன்ற டேட்டாஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஃபீச்சர்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து FRA அட்லஸ் அந்த மேப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்த வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் வந்து ட்ரைபல் ஏரியாஸ் வந்து கொடுத்துருக்கும் அப்படின்னு மேப் வைஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதனோட ஸ்டேட்டஸ் இப்போ எது மாதிரி இருக்குன்னா பீட்டா வெர்ஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. டெம்பரரி அதுக்கு வந்து நேம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர்ட்டலோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்து எஸ்டர்டே நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு, நிறைய லேக் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு. இதை வந்து இந்த ஆக்ட் இந்த போர்ட்டல் மூலமாக அதை வந்து அந்த பேக்கிங் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பெனிஃபிஷியர்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் ஜியோ டேகிங் அண்ட் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸும் வந்து ஈஸியாக பண்ண முடியும். டைம்லைன் என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 2026 கம்ப்ளீட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து ஜனவரிலேருந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டாபிக் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? Under the Scheduled Tribes and Other Traditional Forest Dwellers Act 2006, who shall be authority to initiate process for determining nature and extent of individual and community forest rights for both? இது வந்து 2013ல கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி கிராம் சபா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் லோக்பால். நியூஸில் என்ன வந்துச்சுன்னா டெல்லி ஹைகோர்ட் வந்து லோக்கல் சாங்ஷன் ஆர்டர் வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துச்சு. யூபிஎஸ் சிலபஸ்னால் GS2ல பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கூடயும், GS2ல கான்ஸ்டியூஷன், தென் GS4 எத்திக்ஸில் வந்து ப்ராப்பர்ட்டி இன் பப்ளிக் லைஃபோட லிங்க் பண்ணலாம். சிமிலர்லி டிஎன்பிசினா பேப்பர் 3ல GS2 யூனிட் 1 இந்தியன் பாலிட்டி, பேப்பர் 2ல GS1 யூனிட் 2 சோசியல் இஷ்யூஸ், பேப்பர் 3ல GS2 கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணலாம். நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க.
நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுச்சுன்னா, கேஸ்வார் குவாரி வழக்கில் வந்து சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய லோக்பால் வழங்கிய அனுமதியை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. காரணம் என்னன்னா, லோக்பால் ஆக்ட் கீழே சொன்ன இந்த நடைமுறை எதுவுமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. அதனால தான் வந்து நான் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. சட்ட பிரச்சனை என்னென்னு பார்க்கலாமா? லோக்பால் அண்ட் லோக் ஆக்டை வந்து தவறாக இன்டர்பிரேஷன் பண்ணியிருக்கீங்க. பின்பற்ற வேண்டிய நடைமுறையை வந்து சட்டத்தின் நோக்கத்துடன் பார்த்தீங்கன்னா ஒத்து போகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, செக்ஷன் 20 கீழே வந்து லோக்பால் மீண்டும் வந்து அனுமதியை வந்து பரிசீலிக்க வேண்டும். சட்டத்தை வந்து ஒழுங்காக ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்திற்குள் வந்து புதுசாக வந்து முடிவெடுத்து அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த கேஸ் என்னன்னா, எம்பி மகுவா மொய்த்ரா அப்படின்றவங்க பணம் மற்றும் பரிசுகளுக்காக பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதாக புகார் இருந்துச்சு. லோக்பால் வந்து அனுமதி உத்தரவுக்கு எதிராக மகுவா வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இது மாதிரி வந்து பொய்யா வந்து இது பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து கேஷ் வாங்கல அப்படின்னு. இந்த கேஸில் வந்து என்ன குறை இருந்துச்சுன்னா, அவங்ககிட்ட வந்து லோக்பால் வந்து விளக்கங்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து அதை வந்து கருத்தில் கொள்ளாமல் வந்து கேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். லோக்பால் அண்ட் லோ ஆக்ட் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ பிஹைண்ட் த நியூஸில் வந்து அதுக்கு ரிலவெண்ட்டான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அவங்க லோக்பால் சென்ட்ரல் ஆன்டி கரப்ஷன் பாடி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி 2013 ஆக்ட் கீழே கொண்டு வந்தது. காம்போசிஷன் என்ன, சேர்பர்சன் ப்ளஸ் 8 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். 50% வந்து அதில் வந்து ஜுடிஷியல் மெம்பர்ஸாக தான் இருக்கணும். மினிமம் 50% வந்து அதில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ் ஆர் உமனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்யூர் 5 இயர்ஸ் ஆர் 70 இயர்ஸ், அது மாதிரி வந்து எது 7 இருக்கோ அது மாதிரி. அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் கமிட்டியும் முக்கியமானது தான். ப்ரிலிம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. பிரைம் மினிஸ்டர் சேர்பர்சனாக இருப்பாங்க. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நாமினேட் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஒன் எமினேட் ஜுடிஷ் நாமினேட் பை பிரசிடென்ட். இதனால் ஜுடிஷியல் லோக் யாரே பார்க்கலாம்னா பிரைம் மினிஸ்டர். ஆனால் அவங்க வந்து எக்ஸப்ஷன் இருக்கும். நேஷனல் செக்யூரிட்டி, ஃபாரின் ரிலேஷன், பப்ளிக் ஆர்டர், அட்டாமிக் எனர்ஜி, வேஸ். யூனியன் மினிஸ்டரும் வந்து விசாரிக்கலாம். எம்பிஸ் கவர் ஆகுங்க. குரூப் ஏபிசிடி சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியலும் கவர் ஆகுங்க. என்னோட பவர்ஸ் என்னென்னா, சூப்பர்வைஸ் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வந்து ரெஃபர் பண்ணலாம். கேன் ஆர்டர் அண்ட் சர்ச் அண்ட் சீசர் பண்ணுறதுக்கு கேட்டுக்கலாம். சிவிசி ரிப்போர்ட்ஸை வந்து டேக்கன் டு லோக்பாலும் எடுத்துக்கலாம். இது வந்து சிவில் கோர்ட் பவர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி லோக் ஆயுக்தா வந்து ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்டேட் லாஸ் மூலமாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அதனால ஸ்ட்ரக்சர், பவர், அப்பாயின்மெண்ட் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வேரி ஆகிட்டு தான் இருக்குது. இந்த டாப்பிக்கில் மட்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கலாம். இது யூபிஎஸ்சி 2025 கேட்ட கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட், the power of local applies to public service in India but not to Indian public service posted outside India. Then second, the chairperson or members shall not be member of parliament or member of legislature any state. Only the chief justice of India, whether incumbent or retired, has been chairperson. The chairperson or member shall not be a person less than 45 years of age, date of assuming office. Then fourth, local cannot inquire into allegation of corruption against sitting prime minister. கரெக்ட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. ஏன்னா வந்து அவுட் சைடு இருக்கிறவங்களும் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தென் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மட்டுமே இல்லை, அதர் ஜட்ஜஸும் சரி, எமினேட் ஜுடிஷியலும் வந்து வாய்ப்பு இருக்குது பொசிஷனில். தென் லாஸ்ட் கொஸ்டின் என்ன தப்புனா, பிரைம் மினிஸ்டரும் வந்து கவர் பண்ணிப்பாங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். தென் இன்னைக்கோட லாஸ்ட் ஆர்டிக்கல், புருவா ஃபோர்த் செக்யூரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸில் சொல்லியிருக்காங்க. அது யூபிஎஸ்சினா GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கூட, GS3 இருந்து செக்யூரிட்டி கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சினா பேப்பர் 3 GS2 இந்தியன் பாலிட்டி, பேப்பர் 4 GS3 யூனிட் 1 ஜியாகிரபி அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ், பேப்பர் 3 GS2 கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணலாம். புருவா ஃபோர்த் செக்யூரிட்டி இது வந்து ப்ரொபோஸ் பண்ண பாடி. இது வந்து எது பேஸ் பண்ணினா, பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அந்த ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லீகல் பேசஸ் எதுனா ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டியாக வந்து மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் அது கீழே வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்ஸ் அண்ட் வாட்டர்வே கீழே வரும். லீடர்ஷிப் யாருன்னா ஹெட்டட் பை டிஜி. அவர் வந்து டிஜின்றது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், பே லெவல் 15 அவங்க கீழே இருப்பாங்க. டிரான்சாக்ஷன் வந்து டிஜி ஆஃப் ஷிப்பிங் டு ஆக்ட் எஸ் டிஜி பிஓபிஎஸ் ஃபார் 1 இயராக வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. என்னோட கீ ஃபங்க்ஷன் என்னன்னா, செக்யூரிட்டி ஓவர் சைட் ஃபார் ஷிப்ஸ் பார்க்கணும். கலெக்ஷன் அண்ட் அனலைஸ் ஆஃப் ஷேரிங் செக்யூரிட்டி ரிலேட்டட் இன்டெலிஜென்ஸ். ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எதுனா சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் பார்க்கணும். அண்ட் ரெகுலேட்டரி அண்ட் சூப்பர்வைசரி ரோல் ஆஃப் ஃபோர்ஸ் செக்யூரிட்டியும் பார்க்கணும். அப்ரோச்
அது மாதிரினா ரிஸ்க் பேஸ்ட் அண்ட் கிரேடியன்ட் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபேக்டர்ஸ் என்னென்ன பார்க்கணும்னா வல்னரபிலிட்டி, ட்ரேட் வால்யூம், லொக்கேஷன், த்ரெட் பெர்செப்ஷன் இதுவும் கன்சிடர் பண்ணணும். இது வந்து பேக்ரவுண்ட். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து பியூரோ ஆஃப் போர்ட் செக்யூரிட்டின்னு கிரியேட் பண்ணுறாங்களா, அதுக்கு முன்னாடி யார் இதை வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்கன்னா சிஐஎஸ்எஃப், அவங்க தான் வந்து ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனாக வந்து வந்திருக்காங்க. இந்த டாப்பிக்கில் வந்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? த பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி functions under which ministry? UPSC 2016 கேட்ட கொஸ்டின். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஒன் மோர் டீட்டெயில் சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம டெலகிராம் குரூப் வந்து யூபிஎஸ்சி இன்சைட் குவிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஹைலைட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இதில் வந்து 5127 மெம்பர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் மெம்பராக இருக்காங்க. இந்த குரூப்பில் வந்து டெய்லி வந்து குவிஸ், நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாகவும் கவர்மெண்ட் வெப்சைட் பேஸ் பண்ணி பிஏபி அஃபிஷியல் செலக்ட் பண்ணி நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் வந்து நிறைய கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின் வந்து ரிப்ளேட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2025 வந்து 50+ MCQ கான்செப்ட் ரிப்ளேட் ஆகிருக்கு. அது வந்து குரூப்போட பின் மெசேஜில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 24 எக்ஸாமும் சரி, 23 எக்ஸாமும் சரி நிறைய கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த நேச்சர் ரிசோர்ஸ் லா யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்பியன் யூனியன். இது வந்து நம்ம குரூப்பில் வந்து 2 டைம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதனோட டேட்டும் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா பெரியார். அது வந்து March 3 வந்து நம்ம வந்து குரூப்பில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து டான்சிங் கேர்ள் மொஹஞ்சதாரோ எதனால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து ப்ரோன்ஸ். இதுவும் நம்ம கொஸ்டினில் வந்து நம்ம குரூப்பில் கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து March 13, 2025 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம குரூப் அவங்க வந்து எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் மட்டும் ஆகலை, ஃபிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம டெலகிராம் குரூப்பில் பின் மெசேஜாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் ஒர்க் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிவிட்டு பெனிஃபிட் ஆகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.